நான் டாக்டர் எஸ் கிருத்திகா. நான் வெள்ளூர்ல இருந்து வரேன். நான் படிச்சது எல்லாமே சேலம் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். நாங்கள் ஜான்வரி 25 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதினோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 320 மெம்பர்ஸ்க்கு மட்டும் பணி நியமன ஆணை வந்து பிஃபோர் எலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போதான் இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே இல்லாதவங்களுக்கு சேவை பண்ணுன்றதுனால தான் நாங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் ஆகிருக்கோம். கண்டிப்பாக நல்லா சர்வீஸ் பண்ணுவோம். லைக் எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுவோம். பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா அது காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ ஐ தேங்க் காட் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவு என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் நான் கொடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். ஓகே. ரக்ஷித். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் மூலியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள உதவி மருத்துவராக வேலை செய்கிறதுல சிஎம் அண்ணன் கையால் பணியாணை வாங்கினதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே சார். ஓகே சார். சார் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் சார். ஜான்வரி மந்த் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க சார். அதில் மார்ச் மாதத்தில் வந்து எல்லாம் ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணிவிட்டு பிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணாங்க சார். ஃபஸ்ட்டு 300 மெம்பர்ஸுக்கு கொடுத்துட்டு பாக்கி உள்ள 750 மெம்பர்ஸுக்கு வந்து இப்போ சிஎம் கையாட்டு கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். அதுவும் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம்னா காம்ப்ளிகேட்டட் கேஸஸ் அந்த அளவுக்கு மோஸ்ட்லி வராதுங்க சார். நம்ம பேசுறதுலேயும் அவங்க குணமாகி போயிடணும் சார். அவங்களும் அதுதான் சார் எதிர்பார்ப்பாங்க. நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத எதிர்பார்ப்பாங்க சார். டாக்டர் உமா மகேஸ்வரன் சார். என்னுடைய பேர் மருத்துவர் சா மோனிஷா. நான் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்எஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இது ஜனவரியில் ஆரம்பித்த ப்ராசஸ். இது யூஸ்வலாக ஒரு 2 months போஸ்டிங்ஸ் இருக்கும். பட் ஆட்சி மாறினதுனால கிட்டத்தட்ட 7 months ஆனாலும் ரொம்ப நல்ல வகையில் எல்லாமே ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனில் முதல்வர் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அடுத்து மக்கள் பணியை அரசு பணியாக வந்து எடுத்து நடத்துறதுல சந்தோஷமாக உள்ள நுழைகிறோம். எனக்கு திருவண்ணாமலை ஆவூர் கிடைச்சிருக்கு. அது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம். கண்டிப்பா நிறைய செய்யணும்னு இருந்தா கூட நமக்கு ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான வசதிகள், அதாவது வசதினா ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு புண்ணுக்கு நம்ம வந்து கிளீன் பண்றோம்னா கூட நமக்கு ஒரு கிளவுஸ் தேவை. ஸோ இதெல்லாம் எங்க சொந்த காசை போட்டு தான் நாங்கள் நிறைய செஞ்சோம். இதுக்கு முன்னாடி நான் பாண்ட்ல ஒர்க் பண்ணப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் இருக்கும்போது நமக்கான சேவையும் இன்னும் நல்லா செய்ய முடியும். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சிகிச்சையுடைய தரமும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பாதி வந்து நம்ம பேசுறதுல தான் இருக்குதுன்றதை நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ அவங்கள சரியா ஆரம்ப சுகாதார நிலையன்றது மெயினா நமக்கு டயக்னோஸ் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணிட்டு அதுக்கு மேற்பட்ட சிகிச்சை இருந்தால் அதுக்கான இதுவுமே எல்லாமே கவர்மெண்ட்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்குது. அவங்கள சரியா வந்து கைட் பண்ணி அதை அனுப்புறதுலயும் இருக்குது. அங்கே வரவங்களுக்கு தேவையான சிகிச்சையும் அங்கே கொடுக்கறதுலயும் இருக்குது. மோனிஷா.